திருப்பதி லட்டை வைத்து அரசியல் செய்வதாக கும்பகோணத்தில் திமுக பொதுக்கூட்டத்தில் திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திரு நாகேஸ்வரம் பேரூர் திமுக கழகம் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 75ஆம் ஆண்டு பவள விழா, முப்பெரும் விழா, மாபெரும் பொதுக்கூட்டம் முன்னாள் எம்பியும் ஒன்றிய கழக செயலாளருமான சே. ராமலிங்கம் தலைமையில் திரு நாகேஸ்வரம் கடைவீதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கும்பகோணம் எம்எல்ஏ க. அன்பழகன், அரசு தலைமை கொறடா கோவி செழியன், கும்பகோணம் துணை மேயர் சுப தமிழழகன், தாமரை செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழகத்திலேயே 75 ஆண்டுகளை கண்ட கட்சி திமுக என்று தெரிவித்த அவர், மத்திய அரசு திருப்பதி லட்டை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதாக கடுமையாக விமர்சித்தார். காரைக்கால் கடற்கரையில் இளம் ஜோடியை மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் கடலோர காவல்படை காவலர் ராஜ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். காரைக்கால் கடற்கரையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடற்கரை பகுதியில் இருந்து ஒரு காதல் ஜோடியிடம் அங்கு பணியில் இருந்த காரைக்கால் கடலோர காவல்படையில் பணிபுரியும் ராஜ்குமார் என்ற காவலர் மிரட்டி 3000 ரூபாய் பெற்றுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் காதல் ஜோடியிடம் வரம்பு மீறிய காவலர் ராஜ்குமாரை சஸ்பெண்ட் செய்து காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் உத்தரவிட்டுள்ளார். இதே காவலர் ராஜ்குமார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் ஒரு பெண்ணை தொலைபேசியில் தொடர்ந்து உல்லாசத்திற்கு அழைத்து அத்துமீறியதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தில் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆத்தூர் செல்லும் சாலையில் உள்ள ஓரியன்ட் பேக்கரி எதிரில் மகேஸ்வரன் மற்றும் மாரிமுத்து இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்துள்ளனர். அப்போது சரத் என்பவர் வாகனம் வருவதை கவனிக்காமல் திடீரென சாலை கடக்க முயன்றபோது இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டு அதில் பயணம் செய்த 2 பேர் பலத்த காயங்களுடன் சேலம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி மகேஸ்வரன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் மாரிமுத்து பலத்த காயங்களுடன் கவலைக்கிடத்தில் உள்ளதை தொடர்ந்து போலீசார் காரை ஓட்டி வந்த சரத் மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் 1 கோடி பனை விதை நடும் பணி துவக்க விழாவை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் முத்தரசநல்லூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் ஆற்றுப்படுகை மற்றும் நீர்நிலைகளில் 1 கோடி பனை விதை நடும் பணி துவக்க விழா நடைபெற்றது. மேலும் இந்த விழாவில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பனை விதை நடும் பணியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், சேலத்தில் பணி ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் 10 லட்சம் பனை விதைகள் விதைக்கப்பட உள்ளதாகவும், நகராட்சி மாநகராட்சிகளில் மழைக்காலத்தை மேற்கொள்ளும் வகையில் அனைத்து பணிகளும் தயார் நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், திருச்சி புதிய பேருந்து நிலைய பணிகள் இன்னும் 3 மாதத்தில் நிறைவடையும் என்று கூறினார். தயார் நிலையில் இருக்கிற எல்லாமே மழை எதிர்பார்த்து என்னென்ன செய்யணுமோ பூரா செஞ்சிருக்கிறான். இன்னும் செஞ்சுட்டு இருக்கான். சென்னையில் தொடர்ந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் இப்போ கூட ஒரு கூட்டம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்து எல்லா வேலையும் முடிங்கன்னு சொல்லி உத்தரவு பண்ணியிருக்காரு. என்ன எல்லா வேலையும் நடந்துருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் பார்த்தேன், என் இலாக்கா, எங்கள் அதிகாரி, நான் சொல்கிறத சொல்கிறேன். தஞ்சாவூர் தேர்தல் 3 மாதம் ஆகும். காலதாமதம்லாம் ஆகல. அதுக்கு கூடுதலாக 100 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. அதுக்கு இப்போ தான் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு பணம். அது டெண்டர் ஒன்று கால்பர் பண்ணியிருக்காங்க. டெண்டர் முடிஞ்சோன்னா வேலை முடிஞ்சிடும். 3 மாதத்தில் கண்டிப்பாக தரும். புதுச்சேரி அருகே லாஸ்பேட்டை பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்ற சமய நல்லிணக்க விழாவில் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டார். புதுச்சேரி அருகே நூரா ஹிதாயத்துல் இஸ்லாமிய மஸ்ஜித் சார்பில் சமய நல்லிணக்க விழா லாஸ்பேட்டை பள்ளிவாசல் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சமய நல்லிணக்கம் பற்றி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமாகாது, மேலும் இதனால் இந்தியா பிளவுபடும் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய நாஞ்சில் சம்பத், விரைவில் உதயநிதி துணை முதல்வராக பதவி ஏற்பார் என்றும், திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து எந்த கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்றும் கூறினார்.
கடனை திருப்பி பெற முடியாத விரக்தியில் கணவன் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாநகர சலவன்பேட்டை சோசலம் தெருவைச் சேர்ந்த முருகேசன் மாலதி தம்பதியான இவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவருக்கு 11 லட்சம் கடன் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் கடனை பெற்ற நபர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு உடல்நிலை சரியில்லாமல் இறந்த நிலையில் முருகேசனும் அவரது மனைவி மாலாவும் கடன் பெற்ற கண்ணன் வீட்டிற்கு சென்று அவரது மகன்களிடம் பணத்தை கேட்டுள்ளனர். அப்போது அவர்கள் எனது தந்தையிடம் பணம் கொடுத்தது எங்களுக்கு தெரியாது என்று மறுத்ததால் விரக்தியடைந்த முருகேசன் அவரது மனைவி மாலாவும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கணவன் மனைவி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் முருகேசனின் வீட்டில் சோதனை செய்தபோது அவர்கள் எழுதி வைத்த கடிதத்தில் கடனை பெற முடியாததால் விரக்தியில் தற்கொலை செய்வதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரத்னகிரி பாலமுருகன் கோவிலில் புரட்டாசி மத கிருத்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பாலமுருகன் கோவிலில் புரட்டாசி மத கிருத்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி பகுதியில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோவிலில் புரட்டாசி மத கிருத்தியை முன்னிட்டு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மகா தீபாராதனை விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து மலைக்கோவில் அடிவாரத்தில் கட்டப்பட்டுள்ள 6 கோண தெப்பக்குளத்தில் பாலமுருகன் சுவாமி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் மங்கள மேலதாளம் முழங்க பக்தர்கள் சுவாமியை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து மலைமேல் உள்ள பாலமுருகன் சுவாமிக்கு பல்வேறு வகையான பூஜைகள் நடைபெற்றன. மேலும் ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் 6 கோண தெப்பக்குளத்தில் கைகளில் அகல் விளக்குகளை ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.